தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேலூர் அருகே காட்பாடியில் சுடுகாட்டுக்கு செல்லும் வழியில் நீர் தேங்கி இருப்பதால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சவ ஊர்வலத்தை நிறுத்திவிட்டு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செல்வம். விவரங்கள். கண்டிப்பாக பாலவேல். அதாவது வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த கிளித்தான் பட்டறை மற்றும் பட்டறை பெரிய பட்டறை ஆகிய பகுதிகளில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்களுக்கு என்ன ஒரு சுடுகாடு ஏற்கனவே கிளித்தான் பட்டறை பகுதிக்கு அருகிலேயே இருந்தது. அதை கடந்த சுமார் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அதை கையகப்படுத்தி அரசு கட்டிடங்கள் கட்டப்பட்டது. அதிலிருந்து இவர்களுக்கான சுடுகாடு இப்பகுதியில் ரயில்வே டிராக்கை தாண்டி இவர்களுக்கான ஒரு சுடுகாடு அமைக்கப்பட்டது. ஆனால் அந்த சுடுகாட்டிற்கு செல்வதற்கான எந்த விதமான முறையான வழியும் இல்லாததால் இந்த ரயில்வே தண்டவாளத்தை கடக்கும் கணவாய் வழியாகவே அவர்கள் சவ ஊர்வலத்தை கொண்டு செல்ல வேண்டும் நிலை இருந்து வருகிறது. இந்த ரயில்வே கணவாயில் மழை பெய்த காரணத்தினாலும் கால்வாய் நீர்களும் சூழ்ந்து இருப்பதால் பொதுமக்கள் அதன் வழியாக செல்ல முடியாமல் சவ ஊர்வலத்தை கையில் தூக்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை இவர்கள் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் மனு அளித்தும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இன்று கிளித்தான்பட்டு பகுதியில் ஏற்பட்ட ஒரு உயிரிழப்பின் அவர்கள் அந்த சவ ஊர்வலத்தை கொண்டு வந்தனர். கொண்டு வந்த அவர்கள் இன்றும் தண்ணீர் தேங்கி இருக்கும் நிலை காரணத்திற்காக அங்கு கொண்டு செல்ல முடியாததால் அவர்கள் இந்த சவ ஊர்வலத்தை சாலையில் நிறுத்தி குடியாத்திலிருந்து காட்பாடி செல்லும் சாலையில் இந்த கிளித்தான்பட்டு அருகே சாலையில் நிறுத்தி சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. உடனடியாக காட்பாடி போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவர்கள் விரைந்து வந்து அவர்களை சமாதானம் பேசி இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு அதிகாரிகளிடம் கூறப்படும் என்று கூறியதன் அடிப்படையில் அவர்கள் தற்போது கலைந்துள்ளனர். பாலவேல், தற்போதும் அவர்கள் இந்த சவ ஊர்வலத்தை தண்ணீர் வழியாகவே கொண்டு சென்றனர். மேலும் பொதுமக்கள் அந்த சவத்தை அடக்கம் செய்வதற்காக செல்வதற்கு வழி இல்லை என்பதால் அவர்கள் ரயில்வே தண்டவாளத்தில் மேலே ஏறி கடந்த ஆபத்தான நிலையிலே அப்பகுதிக்கு செல்கின்றனர். பாலவேல், இவர்கள் இப்பகுதி பொதுமக்கள் கூறியதாவது உடனடியாக எங்களுக்கு இந்த சுடுகாட்டிற்கு முறையான வழி ஏற்படுத்தி தர வேண்டும், இல்லை என்றால் இது போன்ற ஆபத்து இல்லாத நிலையில் வேறு இடத்தில் சுடுகாட்டை மாற்றி தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி செல்வம்.